கிறிஸ்துவுக்கான கண்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். இறைவன் இந்த புதிய நாளை நன்மையில மென்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக. ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு கடிதம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. இந்த வார்த்தையை அதிகமாக நான் தியானிப்பது உண்டு. தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. தனக்கு என்று எதையும் யோசிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் பிறருக்கான காரியத்திலும் தன்னுடைய ஈடுபாடுகளை காண்பிக்க வேண்டும். திருச்சபை என்று சொல்லும் பொழுது, திருச்சபை நம்மை மீட்புக்கு நேராக நடத்தும் என்பதில் மாற்றமில்லை. மீட்புக்கு நேராக வருவது மட்டுமல்ல, அது பரிசுத்தத்திற்கு நேராகவும் நடத்த வேண்டும். அன்புக்குரிய விசுவாசிகளை, ஒவ்வொரு முறை ஆலய ஆராதனைகளை பங்கேற்கும் பொழுதும் ஐ மஸ்ட் ரிஃபார்ம், நான் புதுப்பிக்கப்பட வேண்டும். என் தேவன் அழைப்பினுடைய நோக்கத்தையும் சாரத்தையும் புரிந்து கொண்டு வெற்றியான வாழ்க்கையை நோக்கி நான் அடியெடுத்து வைக்க வேண்டும். திருச்சபை என்று சொல்லும் பொழுது விசுவாசிகள் கூடுமிடம், ஆராதிக்கும் இடம். ஆண்டவர் தாசன் வழியாய் கூறும் பொழுது நாமே ஆலயம் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் அந்த ஆலயம், அந்த ஆலயங்கள் ஒருங்கிணைப்பட்டு வரும் பொழுது அங்கே காணப்பட வேண்டியது சமாதானம் மட்டுமே. We are for others. நாம் மற்றவர்களுக்காக அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். சில இடங்களிலே பார்க்கும் பொழுது எளியவர்கள் ஒதுக்கப்படுவதும், மறுக்கப்படுவதும், விதவைகள் பட்சிக்கப்படுவதையும் இந்த நாட்கள்ல நாம் பார்க்க முடிகிறது. என் ஆண்டவர் தந்த வாழ்க்கையிலே நான் இறைவனை கனப்படுத்த முற்படுகிறேன் என்று சொன்னால் அதிலே நிறைய நன்மைகளை காண வேண்டும். திருச்சபைகளிலே தேர்தல்கள் வருகிறது, உலக அரசியலிலே தேர்தல் வருகிறது. உலக அரசியலிலே தேர்தல் வரும் பொழுது சுயேட்சையாக நிற்கிறவன் வெற்றி பெற முடியாது, கட்சி சார்பிலே நிற்கிறவன் வெற்றி பெற முடியும். திருச்சபை அரசியலிலே அணியாக இருந்து புறப்படுவார்கள், ஏ டீம் பி டீம் என்று சொல்லி. அந்த அணியிலே இருக்கிறவர்கள் மட்டும்தான் வெற்றி பெறுவார்கள். எதற்காக இவர்கள் இந்த அணி என்று சொன்னால், தங்களுடைய உயர்வுகளை, மேட்டிமைகளை காண்பிப்பதற்காக. பிறருக்கானவைகளை நோக்குவதற்கான அடையாளம் என்று சொன்னால், அப்படி பார்க்கப்பட்ட அத்துணை மக்களுமே வாக்களித்து விடுவார்கள். ஆனால் அப்படி இல்லாதபடிக்கு தங்களை மேன்மைப்படுத்துவதற்காக நிற்கும் பொழுது அந்த நிற்கிற செயல்பாடுகள் ஒரு பிரிவினை வாதத்தை உண்டாக்கி அங்கு ஒன்றுமில்லாதபடிக்கு போக்கிவிடும் என்பது உண்மை. அன்புக்குரிய விசுவாசிகளே, we as a believers, as a faithful servant of God, we call to love one another. நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க, பட்சமாயிருக்க அழைக்கப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த திருச்சபைகள்ல இந்த அன்பின் ஆழங்கள் மாறுபட்ட பொழுது, திருமண்டலங்களிலே அன்பின் ஆழங்கள் மாறுபட்ட பொழுது, சினாடு அளவில அன்பின் ஆழங்கள் மாறுபட்ட பொழுது கோர்ட்டுக்கு போய் தான் ஒவ்வொரு காரியத்தை செய்யறாங்க. இறை அன்பிலே சாதிக்க வேண்டும் என்று சொன்னால், பிறருக்கானவைகளை நோக்குவேன் என்று சொன்னால், இறை அடையாளத்தை வழிகாட்டுகிறவனாய் வாழ்வேன். அந்த காரியங்களை தேவன் கொடுத்து நம்மை தாங்கட்டும். அதற்காக நாம் அர்ப்பணித்து வாழ்வோம். கடவுள் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. நாங்கள் எங்களுக்கல்ல, உமக்கே சொந்தம். நீர் பிறருக்கானவைகளை நோக்கினது போல நாங்களும் பிறருக்கானவைகளை நோக்க உதவி செய்யும். உடைய ஆலோசனை வழிநடத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.